வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கடல் சூழும் குமரிமுனையில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா தான் இன்றைக்கி நடக்க போகுது. அதை தான் பார்க்குறதுக்காக நாங்கள் போய்கிட்டுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து திறந்து வைக்க போகிறாங்க. போகிற பாதையிலேயே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஃபோட்டோவும், நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஃபோட்டோ ஏந்திய பதாகைகள், மற்றபடி இன்னொரு சைடு அவங்களோட கட்சி கொடி, அதாவது திமுகவோடைய கட்சி கொடி எல்லாமே நட்டு வச்சுருந்தாங்க. வழி நெடுக நிறைய கொடிகள், இன்னொரு சைடு பதாகைகள் நிறைய இருந்துச்சு. அதை பார்த்தவாறே நாங்கள் ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் நேரம் ஆகின பிறகு தான் நாங்கள் வீட்டிலருந்தே கிளம்புறோம். எங்கள் வீட்டிலருந்து அது போகக்கூடிய தூரம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், கன்னியாகுமரி எங்கள் வீட்டிலருந்து. அதனால் கொஞ்சம் லேட்டாகி போகலாம். மழை வேறு லேசாக தூற்றிக்கிட்டே இருந்துச்சு. போகவா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனாலும் நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரில் நடக்கிறத பார்க்காம எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு போனோம். போகும்போது தான் வழி நெடுகிலும் இப்படி ஒரு காட்சியை பார்த்த உடனே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் இருட்டின மாதிரி ஆகிட்டு, மழை மேகம், மற்றபடி நேரமும் ஆகிட்டு. இப்போ நாங்கள் ரஸ்தா காடு தாண்டி போயிட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ கன்னியாகுமரி வந்தாச்சு. அங்கே கன்னியாகுமரியில் வந்து சேரும்போது நம்ம திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருட்டிட்டு நேரம். பாருங்கள், நிறைய லைட்ஸுகள் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இது எப்படின்னா, நம்ம முன்னாலெல்லாம் விவேகானந்தர் பாறை மட்டும்தான் அந்த கடல் நடுவில் இருந்துச்சு. அங்கே மட்டும்தான் போக முடியும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல. இப்போ நமக்கு இந்த திருவள்ளுவர் சிலை வச்சு 25 வருஷம் ஆகுது. அதனால தான் வெள்ளி விழா கொண்டாடும் விதமாக தான் அந்த பாலத்தையும் போட்டிருக்காங்க. அதாவது இப்போ எப்படின்னா, அந்த விவேகானந்தர் பாறைக்கு போனால் திருவள்ளுவர் சிலையையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். அந்த விவேகானந்தர் பாறையிலேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு நடந்தே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கண்ணாடி கிளை பாலம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதை திறந்து வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க. அது எல்லாமே வந்து திறந்து வச்சு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு பட்டிமன்றம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் அந்த கடற்கரைக்கு வந்திருந்தோம். அந்த கடற்கரையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பட்டிமன்றம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். பாருங்கள், இப்போ இது வந்து கடற்கரை. இந்த காந்தி மண்டபம் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் பக்கம். இது பக்கத்திலே தான் விருந்தினர் மாளிகை பக்கத்தில் தான் அந்த ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பட்டிமன்றம் நிகழ்ச்சி அவங்க அந்த அதில் ஒரு மேடெல்லாம் போட்டு ஸ்டேஜ் போட்டு அதில் தான் வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம இப்போ பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எங்கள் கூட வாங்க. பாருங்கள், இப்போ பட்டிமன்றம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. சிறப்பு பட்டிமன்றம் எப்படின்னா, திருக்குறளால் அதிகம் நன்மை தனிநபருக்கையா அல்லது சமூகத்திற்கா அப்படிங்கிறது தான் வாதாட போகிறாங்க. கலைமாமணி சொல்வேந்தர் திரு சுகிசிவம் அவர்கள் நடுவராகவும் மற்றும் பல பேச்சாளர்கள் நிறைய ஒரு 6 பேர், ஒவ்வொரு சைடும் 3 பேர் இருந்து பேசினாங்க. அதை கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு, அதாவது கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால நிறைய டிவி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவியில் பார்க்கும்போது நமக்கு நல்லா கிளியராக தெரியும். நேரில் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் தூரத்தில் இருந்த மாதிரி தெரியும். நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. இதுதான் சமூகம் செய்த சாதனை. அப்புறம் என்எஸ்கே அவர்கள் அந்த கதையை சொன்னார் ராஜாராமையா. அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே கொடுத்தாரு. இலவசம் 2 அதிகாரம் இருக்கு திருக்குறள். ஒன்று, எல்லாருமே எவன் மறைக்காமல் கொடுக்கிறானோ அவனிடம் பிச்சை எடுப்பது கூட பிறகு கொடுப்பதை போல என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் அவருடைய மனைவி ஒரு தெய்வத்தை உலகத்தில் பார்க்க முடியாது. இவரை 25 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். தமிழ்தாய்க்கு அணிகலன்களை அணிந்திருக்கிறார். இந்த குமரி முனையில் எடுத்திருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா
தமிழ் தாய்க்கு மகுடம் சூட்டி பாராட்டுகின்ற வெற்றி விழா நாயகனுக்கு என் முதல் வணக்கம். துணை முதல்வர் அவருக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். அணியாளர்களுக்கு என் சிறப்பு வணக்கம். அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் திரளாக கூடியின்று இருக்கை இல்லாமல் நின்றபடி தமிழ் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி கொள்கிறேன். எங்கள் ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே வித்தியாசம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக என்னை போன்றோருக்கும் பாடம் எடுக்கும் பெருந்தகை எங்கள் பட்டிமன்றத்தில் மட்டுமல்ல சொற்பொழிவாளர்களின் முகவரியாக திகழ்கின்ற ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். பாங்கறிந்து இடையே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிகரமான வணக்கம். மனப்பாடம் செய்வதற்குரிய ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்தி ஆகுவோம். ஏனென்றால் தமிழரின் மறை எது என்று கேட்டால் திருக்குறள் என்ற பதில் வர வேண்டும். தமிழரின் மறை இவருக்கு எது வேணும், தமிழருக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டா திருக்குறள் என்று வர வேண்டும். மறையை சொல்லாத நினைவு வச்சிருக்குமா இல்லையா, மனப்பாடம் பண்ணிருக்குமா இல்லையா? அதனால தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைகள் அறத்துப்பாதையும் பொருட்பாதையும் மனப்பாடம் செய்வதற்குரிய வழிமுறையை நாம் கண்டறிந்தாக வேண்டும் என்ற பணிவான வேண்டுதலை அவருக்கு நிறுத்த வச்சுக்கிறேன். இப்ப நான் இந்த தீர்ப்புடைய கடைசி பகுதி முன்னாள் ஒன்று சொல்றேன் அப்ப நான் ஒன்று சொல்றேன் கூடாது. அவங்க மாதிரி நான் இந்த வெற்றிதான் கேட்கிறாங்க. அதனால அவங்க மாதிரி நான் சொல்ல முடியாது. பொண்ணு சொல்லி சார் திருக்குறளுடைய தனிமனித அறங்களை பட்டிமன்றம் முடிஞ்சு நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 9:30 போல் முடிஞ்சுது. நிறைய லைட் எல்லாம் கட்டியிருந்தாங்க. அதனால கன்னியாகுமரியே பார்க்குறதுக்கு ரொம்ப ஜெகஜோதியாக இருந்துச்சு. இனி பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு எல்லாமே கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது நமக்கு பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கு, நம்மளும் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கோம். எப்படி பார்க்க போகாமல் இருக்கிறது? அதுலேயும் நம்ம தமிழக முதல்வர் வந்து தொடர்ந்து வைக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்கு, நம்ம 2 வீலர்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் உடனே கிளம்பி போனோம். பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வரும்போதுமே கொஞ்சம் மழை வந்துட்டு, மழையில் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு 10 மணி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து, அதனால தான் அதாவது நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிறோம், இந்த வீடியோவை எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். நீங்களும் வீடியோவை பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சைடு வந்தீங்கன்னா கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் போட்டில் போய் பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும்.